அவங்க பக்கத்துல நம்ம அண்ணன் கில்லி சரத் இருக்கிறாரு. அவர் யாருன்னா அமைச்சர். என்ன பண்றாரு, இந்த இடத்த நல்லா பாருங்க. இப்படியே நான் வந்து இந்த மாத்திரையை வந்து அது எப்படி செல்போன் மேல கிரெடிட் கார்டை வச்சு நுணுக்கிறதா வழக்கமா? ஏன்னா நானும் புள்ள வளர்த்தது இல்லை, எனக்கு தெரியாது. 500 தாள்ல தான் மோந்து வாப்பாரா அவங்க பிள்ளை. தலைவலி அமிர்தாஞ்சன் வைக்கிறேன். அமிர்தாஞ்சன வாயில வைப்பீங்க? வித்தியாசமா இப்பெல்லாம் பண்ணலாம். 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரையே அமிர்தாஞ்சன் எதுக்கு இந்த தேய் தேய்க்கிறீங்க? இது இப்ப ட்ரெண்ட் தெரியாது. இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சி இப்படி உள்ள வச்சோம்னா குர்ரன் இருக்கும். இப்படி குர்ரன் இருக்கும். அதாவது சமுதாயத்துல வந்து பல விஷயங்களை வந்து மக்கள் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன், எவனோ ERRA சூப்பர் மார்க்கெட்டா, நம்ம ஊர்ல இப்படி ஒரு மார்க்கெட்டை நான் என்னைக்கும் பார்த்தது இல்லையே, எந்த ஒரு காரண்டாணி அப்படின்னு தேடி போனா டொரண்டோன்னு போட்டுருந்துச்சு. டொரண்டானா நம்ம ஜஸ்டின்ரோட ஊராச்சு, கனடா. ரைட். கனடா டொரண்ட் இந்த டவுன்லோட் பண்றது இல்ல, அது ஜோக் இல்ல. கனடா கர்நாடகா கிடையாது, கேனடா. கேனடா பொங்கல் வாழ்த்தெல்லாம் தமிழ்ல சொல்லுவார்லடா, அந்த பையன்டா. இனியா பொங்கல் நல்வாழ் துல்கோல். அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு போட்டோ போட்டிருக்கான். ஆமா, அந்த ERRA போட்டு சிவப்பு கலர்ல வட்டமா. ஆமா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களும் நடிகை த்ரிஷா அவர்களும் வந்து இருக்கிறாங்க. முன்னாடி வந்து கேக்கு, 3 திராமிசு கேக்கு இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்து. பிஸ்கட்லாம் கிடையாது. ஆமா, அது பாக்ஸ்ல பிஸ்கட் தானே இல்லையா? என்னமோ ஒண்ணு. இவங்க அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஏஐல வந்து இவங்களுடைய சாக்லேட்டை நிறைச்சு அப்படி டேபிள்ல ஃபுல்லா அடுக்கி வச்சு அதுலதான் பிஸ்கட் இருந்தது. பிஸ்கட்டை இவங்க போட்டு எடிட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு விளம்பரம் பண்றாங்க. ஏரியால ஒரு அண்ணன் முனையில அண்ணாச்சி அண்ணன் படத்தை, த்ரிஷா படத்தையும் விஜய் படத்தையும் பயன்படுத்துற மாதிரி அவன் பயன்படுத்தி இருக்கான். அப்படி பயன்படுத்தினாலே கேஸ் போடுவாங்க. ஆமா, இவன் வந்து ஒரு கனடால இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சூப்பர் மார்க்கெட், அதனாலதான் இந்த படத்தை எடுத்து போட்டு விளம்பரம் பண்றாங்க. இத வந்து நான் Facebookல போடுறேன். த்ரிஷா கிட்ட அனுமதி வாங்கல. அது வந்து which is not rightல. அதாங்க, த்ரிஷா அனுமதியோட தான் அதை பண்ணணும். ஏன்னா அந்த படத்தை வெளியிட்டவர் த்ரிஷா. அது நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் தனிநபர், அவர் வந்து சண்டை போடுறாரு போடலன்றது அவர் விருப்பம். அந்த போட்டோவை யார் வேணாலும் எங்க வேணாலும் பயன்படுத்திக்கிறட்டும், அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த போட்டோவை எடிட் பண்ணி அதுவுமே த்ரிஷா சம்பந்தப்பட்டதுதான். ஆனா என்னன்னா, அந்த வீடியோல வந்து தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுதான் நான் அதை போஸ்ட் போட்டேன். நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த டிமன் பாக்ஸ் போட்டோ இருக்குல்ல, அதுக்கு பதிலா முன்னாடி ஒரு டேபை வச்சு அதுல பேரலை ஓடுற மாதிரி நம்ம எடிட் பண்ணி பேரலை காணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை விரும்பி பார்க்கும் யூடியூப் சேனல் அப்படிலாம் போட வேண்டாம், பேரலையை விரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த போட்டோ எடிட் பண்ணி போடலாமா? போட்டா மாரத்தான் ஓடுறாரு. அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்கு உங்க வீட்டுல போலீஸ் வரும். இப்ப மாரத்தான் ஓடுறாரு முதலமைச்சர், போதையை ஒழிக்கிறதுக்காக 3 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கிறாரு. இந்தியாவிலேயே நடைபழகிய ஒரே முதலமைச்சர் இவர் தான். அதுவே பொய். உமர் அப்துல்லா 21 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டரா? அதாங்க சொல்றேன், அது வேற. நடைபழகியதே இவர் தான் இந்தியாவில முதல்ல. நடைபழகியதுன்னா நடைபழகிறதுனா தெரியாதா? அது வந்து குழந்தை பிறந்ததுல இருந்தே நடைபழகி. அப்படி நடைபழகிய ஒரே முதலமைச்சர் இவர் தான். யார் சொன்னது? அதை வரைச்சினாங்களா? அந்த மனுஷன் தான் பொய்ய அள்ளி விடுவாப்ல. இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இப்ப நாளைக்கு ஒரு ஓடுறாரு, எங்க வர்றாரு? பேரலை சிறார்களை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் விளம்பரம் போடலாமா? நாளைக்கு பேரலை ஆபீஸ் வாசல்ல ஓடுறாரு, எங்க 2 பேரையும் பாக்குறது கை கொடுக்கறதுக்காக வந்து ஓடுறாரு. இப்படி நான் எடிட் பண்ணி போடலாமா? நீங்க வந்து எங்க வீடியோவை எங்க 2 பேர் போட்டோவை நீங்க என்னன்னாலும் எடிட் பண்ணி போடுங்க. அதுல சிலர் நல்லா எடிட் பண்றாங்க, நல்லா இருக்கு, நாங்க பார்த்து ரசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய எடிட்டுகள் செய்யுங்க, நாங்க அதை வரவேற்கிறோம். எங்களுக்கு எடிட்டர் வேகன்சி வரும்போது கால்ஃபரும் போடுறோம், நீங்க அப்ளையும் பண்ணுங்க. ஆமா, நல்ல சம்பளத்தோடு நல்ல அலுவலக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு வேலை வாய்ப்பும் உண்டு. இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டேன். அதுல கீழே ஒருத்தன் அடக்கேன டாடா டாடா டா போட்டுட்டு அது விஜய் என்னும் தனிநபர் புகைப்படமடா அப்படின்னு போடுறான். சாரி, நான் தான் உங்களை முதலமைச்சர் தப்பா வித்ட்ரா பண்ணிக்கிறேன்.
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை இப்படி பயன்படுத்துறது, அதுவும் விளம்பர நோக்கத்தோடு பயன்படுத்தும். அதாவது மதுரையில பாண்டிவேல் பக்கத்துல எவனோ ஒரு கறிதோசை கடைக்காரன் இந்த போட்டோவை போட்டு காம்போ ஆஃபர் அப்படின்னு போடுறான்னா அதை வந்து செட்டையரா மீமா பயன்படுத்தலாம், போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடே போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ட பீஸா கம்பெனி விளம்பரம்லாம் அதை எடுத்து போட்டு, அதாவது ஆக்சுவலா டொமினோஸோ பீஸா ஹட்டோ அதெல்லாம் இல்ல, சலூன்ல வந்து முட்டை எடுக்கிறதுக்கு அவர் பேர் என்னங்க, வேளாங்கண்ணி போயிருக்கியா, விண்டீசல் போட்டோ வச்சிருப்பாங்க. விண்டீசலோட அதை விடுங்க, ராஷிகா மந்தனாவுக்கு மொட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க. காஜல் அகர்வாலுக்கு தெரிய ஊருதான் வேளாங்கண்ணில. என் ஊர் மதுரை. மதுரையிலயும் மொட்டை அடிக்கிற கடை ஒண்ணு ரெண்டுல அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. பப்ளிக் டாய்லெட்லயே ஹீரோயின் ஹீரோ படத்தெல்லாம் ஆண் பெண்ணுக்கு வைக்கிற வழக்கம்லாம் கூட இருந்து. யார் யார் போட்டெல்லாம் வச்சா தெரியாது. உங்களுக்கு புரோட்டோகால் தெரியாதா? சார் இது டாய்லெட் சார். இருக்கணும் சார், கவர்மெண்ட் டாய்லெட் தானே. அதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதுக்கு பிறகு மாத்திடுவாங்க. அறியாமையில செய்யக்கூடியவர்கள் சும்மா ஜாலியா அப்படின்ற இடத்துக்கு வரமாட்டாங்க. அவன் பாவங்க, அதை பார்த்து 4 பேர் வரப்போறாங்க. விண்டீசல் மொட்டை எடுத்த போட்டோ வச்சிருக்கிறதுனால ஓ இது விண்டீசல் மொட்டை எடுத்த கடை. சொல்ல போனா அந்த கடைக்காரருக்கு விண்டீசல் தான் யாருன்னே தெரியும். அவர் வந்து மொட்டை தலையில் தேடி இருப்பாரு யூடியூப். அதுல இது கிடந்திருக்கு. லோக்கல்ல இருக்க டிசைனர் பையன் பரவாயில்லைங்க. எல்லா ஜிம்லயும் அர்னால்டு போட்டோ வச்சிருப்பாங்க. அனுமா எங்க ஊர்ல திருமங்கலம் அனுமார் ஜிம் ரொம்ப ஃபேமஸ். அப்படி வந்து இப்படி முறுக்கிட்டு நிப்பாரு. யாரு? அர்னால்டு சுவாசநேகர் நிப்பாரு. சுவாசநேகரை கூட நீங்களுக்கு ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது, ஆனா போட்டோ வச்சிருப்பாங்க. அர்னால்டு இப்ப எப்ப பாத்துருப்போம் நம்ம ஊர்ல? ஐ படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தப்ப பாத்துருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜிம்முகள்லயும் அர்னால்டு படம் இருக்கும். இப்ப இந்த மாதிரியா அப்படின்னா அந்த மாதிரி விஜய் படத்தை பயன்படுத்திக்கலாமா அப்படின்றத. ஏன்னா அர்னால்டு வந்து தமிழ்நாட்டுக்கு யாரோ ஒருத்தர். ஆமா, அவர் அதுக்கப்புறம் கலிபோர்னியா கவர்னரா இருந்திருக்கிறாருன்றதெல்லாம் பின்னாடிதான் தெரியும். அப்படியே இருந்தாலும் காப்புரிமை சட்டத்தின்படி அப்படி பயன்படுத்துவது தவறு. பல பெரிய வணிக நிறுவனங்கள் இது போல வந்து நடிகைகளினுடைய அந்த ஒப்பந்த காலம் முடிந்ததற்கு பிறகும் படத்தை பயன்படுத்தி அதெல்லாம் வழக்கெல்லாம் கூட நடந்திருக்கு. திரிஷா அப்படி நடத்தி இருக்கிறாங்கன்னு நடந்திருக்கு. அது திரிஷா மேட்டர் தனியா விட்டுருங்க, அவங்க மேட்டர் அவங்க டீல் பண்ணிக்கிறட்டும். தமிழ்நாடு நான் மைக்கே போடலையா? நல்ல கேமராமேன் இருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம். இவன் எனக்கு இத பிடி. மாண்புமிகு முதலமைச்சர் அதுல இருக்கிறாரு, நாங்க பயன்படுத்திக்கலாமா? பதில் சொல்லுங்க. டிஐபிஆர் இப்படித்தான் வந்து டிஐபிஆருக்கு அந்த வேலையெல்லாம் இல்ல. சட்டமன்றத்துல அவர் ரிஸ்க் பண்றதை வந்து எதிர்கட்சிகளுக்கு தரமான பதிலடி போட்டாங்களா? நான் வந்து அதை எடுத்து பார்த்தேன். அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன இருக்குன்றதை எடுத்து மெயில் அனுப்பியிருக்கேன். யாருக்கு? அமைச்சர் ராஜ்மோகன், செயலாளர் டிஐபிஆர் அருண் தம்புராஜ், இவங்க எல்லாருக்கும் வந்து மெயில் போட்டு அனுப்பியிருக்கேன். என்னன்னு இதை எப்படி நீங்க போட்டிருக்கீங்க? நான் பார்ட்டிசன் கட்சி சார்பற்ற செயல்படணும் அரசு நிறுவனம், எப்படி இப்படி கட்சி சார்போட செயல்படுது? போன வாரம் வரைக்கும் நீங்க ஆதரிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் செய்கை செய்யறாருன்றதுக்காக அதை எதிர்த்து பேசுவீங்களா? அப்ப இது கட்சி சார்புடைய நடவடிக்கையா மாறுது. விளக்க வேணும் போட்டிருந்தேன், இப்போ வரைக்கும் பதில் வரல. பழைய வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னமோ இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கு. நான் வந்துட்டேன்ல அப்படின்னு ஒரு லைஃப் மொமெண்ட் வாழ்க்கையில ஏதோ. எனக்கு இந்த சமுதாயம் வந்து ஏன் இப்படி சீரழிந்து போய் கிடக்கு அப்படின்றது எனக்கு புரியல. என்ன மேட்ரு? என்ன மேட்ரா? டக் லைஃப் மொமெண்ட். குழந்தைக்கு மாத்திரை நுணுக்கிற வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சங்கில வச்சு நுணுக்குனாங்களா? நம்ம ஊர்ல எப்படி பண்ணுவாங்க? பாலாடையில வச்சு நுணுக்குவாங்க. இல்ல, அப்புறம் பாருங்க, இதை மியூட் பண்ணிருங்கப்பா. இந்த பாட்டு காப்பிரைட் அடிப்பாங்க. பாட்டு என்ன பாட்டு ஓடுது? விஜய் என்ன பாட்டு தான். இவங்க யாரு? ஒரு பெண் தெரியல. ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க ஹாய் சொல்றாங்க. அவங்க பக்கத்துல நம்ம அண்ணன் கில்லி சரத் இருக்கிறாரு. அவர் யாருன்னா அமைச்சர். என்ன பண்றாரு? இந்த இடத்த நல்லா பாருங்க. அவருடைய செல்போன், அதை வந்து அவரும் இந்த பெண்ணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த 2 பேருடைய கால்கள்ல வந்து அவரோட தொடையில செல்போன் இருக்கு. செல்போனுக்கு மேல வெள்ளையாக ஏதோ ஒரு பொடி இருக்கிறது. அந்த பொடியை வந்து இவர் வந்து இந்த கார்டு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டை வச்சு இப்படி சிக்கு எதுக்கு பண்றாருன்னு தெரியல. இது எதுக்கு 500 ரூபாய் வேற சைட்ல வச்சிருக்கு. சைட்ல ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு. அதை விடுங்க. அடுத்து இந்த என்னது? அந்த பக்கம் அந்த மேடம் வந்து கருப்பு கலர்ல அவங்களுடைய பேக வச்சு அவர் நுணுக்கிறத மறைக்கிறாங்க. ஏன்? மாத்திரைங்கிற குழந்தைக்கு அது வந்து கண்டிருஷ்டி ஆயிருன்றதுக்காக மறைக்கிறாங்க. குழந்தை மாத்திரைய பார்த்தா சாப்பிட மாட்டேன்னா அடம்பிடிக்குன்றதுக்காக. அந்த குழந்தை எங்கன்னு தெரியல.
அதாவது 1.5 வயசு குழந்தை அவங்க சொல்ற வாக்கு மூலம் ஜேன்னு டெசிபல் அதிகமாக இருக்குன்னு ஆப்பிள் வாட்ச் கட்டிக்கிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லவுடு அலாட்மெண்ட் கொடுக்கும். அவ்வளவு சத்தம் இருக்கக்கூடிய அவரு கட்டிட்டு போயிருக்கிறாரு, அதனால அவருக்கு அவ்வளவு சவுண்ட் இருக்கும். அதுவும் உடம்புக்கு முடியாத மேலுக்கு முடியாத ஒரு 1.5 வயசு பாப்பாவை கூட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு இதெல்லாம் யாரு சொல்றா? இதெல்லாம் வந்து அமைச்சரும் அமைச்சருடைய மனைவியும் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த வீடியோல இன்னொருத்தர் இருக்கிறாங்களே, அந்த குழந்தையும் இருக்கு. அதான் விக்டிம் கார்டு. இப்ப இவங்க இதே மாதிரி குழந்தைய வச்சு வீடியோ போட்டது யாரு வேணாம். இப்ப என்ன அவர்களை பற்றி பேசுவதில்லை. இப்ப எங்க 2 பேருக்கும் வந்து குழந்தை வளர்த்த அனுபவம் இல்ல. அதனால குழந்தை வளர்ப்பு அனுபவம் உங்க போன்ல ரெக்கார்டு போட முடியாதுல்ல. ஆமா, நம்ம என் போன்ல போடுறேன். இல்ல என் போன்ல போடலாம் ரெக்கார்டு. என்ன ரெக்கார்டுன்னு சொல்லுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்ட போய் சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்கயா. நீங்க வந்து Facebookல ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க, அதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு வீடியோ பேசுறோம். ஏன்னா நீங்க ஒரு குழந்தைய வளர்த்தவரு. ஒரு குழந்தையா 2 குழந்தையா? ஒரு குழந்தை. இப்ப குழந்தைக்கு என்ன வயசு? 5. 1.5 வயசுல அந்த குழந்தைய நீங்க தான் வச்சிருந்தீங்களா? இல்லைங்க, ஒரு 1.5 வயசு குழந்தைய நீங்க அது இப்ப இல்ல, எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. 1.5 வயசு குழந்தைய நீங்க வந்து கிரிக்கெட் மேட்சுக்கு கூட்டிட்டு போவீங்களா? நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் லெவலுக்கு கிரிக்கெட் விளையாடுவீங்கன்றது ஊருக்கே தெரியும். நான் கூட்டிட்டு போனது இல்லையே. ஏன் போனது இல்ல? நான் ஒரு சரியான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சுங்க. இது கேஜிஎஃப் படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எந்த வயசுல? அவனுக்கு 1.5 வயசா 2 வயசா தெரியல. கேஜிஎஃப் படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். ஓப்பனிங் சீன்லயே அந்த பிஜிஎம் சவுண்ட் போட்டோன்னா அலறிட்டான். தூக்கிட்டு முடியாதுட்டேன் வெளியில. படமே பார்க்கல. இதுல போரம் இல்ல. அந்த டெசிபிளுக்கெல்லாம் எப்படி என் குழந்தைய தூக்கிட்டு போய் அங்க வச்சு உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. அதுவும் மேல் சுகம் இல்லாத குழந்தைய, உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கிட்டு போய் பார்த்து வச்சிருக்கேன். ஐயா, இப்ப உங்க பையன் வந்து 1.5 வயசா இருக்கும்போது சளி காய்ச்சல் அந்த மாதிரி மருந்து எல்லாம் கொடுத்துருக்கீங்களா அவனுக்கு? நான் இப்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த கமெண்டே போட்டேன். என் ஒய்ஃப் கிட்ட போய் ஏன்னா நான் எனக்கு ஞாபகமே இல்ல அவனுக்கு மாத்திரை கொடுத்த மாதிரியான ஒரு ஞாபகம் கூட எனக்கு கிடையாது. அது அப்பாக்களுக்கு எப்பயுமே இருக்காது, அம்மாக்களுக்கு தான் இருக்கும். இல்லங்க, எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிருக்கல. எல்லா உடம்பு சரியில்லாத தருணங்களே நான் இருந்தேன் கூட. அது எப்படி இல்லாம இருக்கும்? என்ன கொடுத்தாங்க? வெறும் சிறப்பு தான். ஓகே. எத்தனை வயசு வரைக்கும்? 5 வயசு வரைக்கும். இப்ப கூட அவனுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. இப்பயே அரை மாத்திரையை நுணுக்கி கொடுக்க சொல்றாங்க. இப்ப 5 வயசுலதான் மாத்திரையை நுணுக்கி கொடுக்குறீங்க, அரை மாத்திரைய. ஆமா. அது எப்படி செல்போன் மேல கிரெடிட் கார்டை வச்சு நுணுக்கிறதா வழக்கமா? ஏன்னா நானும் புள்ள வளர்த்தது இல்ல, எனக்கு தெரியாது. செல்போன் வச்சு கிரெடிட் கார்டு வச்சு எப்படி அதே நச்சு 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 500 ரூபாய் தாள்ல தான் மோந்து பாப்பாரா அவங்க பிள்ளை? இப்ப அவரே ஒரு விஷயம் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? குழந்தைக்கு வந்து குழந்தை வந்து மாத்திரையை முழுங்க மாட்டேன்னுட்டா, அதனாலதான் நான் வந்து கிரஷ் பண்ணேன் அப்படின்றாருல. அது வந்து டாக்டர் சப்போஸ் இன்கேஸ் 99% வந்து அது கிடையாது. சப்போஸ் ஏதோ ஒரு வகையில டாக்டர் வந்து ஒரு மாத்திரையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை டைரக்டாவே கிரஷ் பண்ணி கொடுக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குமே. குழந்தைக்கு ஊட்டி பார்த்துட்டு அது கொடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், குழந்தை முழுங்க மாட்டேன்றுச்சு அப்படின்னு சொல்லி கிரஷ் பண்ற பழக்கம்லாம் இல்ல. 1.5 வயசு பாப்பாவுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து நீ குடின்னு சொல்றதே பெரிய வன்முறை தான். அது தெரியாம பிள்ளை வளர்க்கறதுங்கிறது வந்து அந்த ப்ராசஸே தப்பாக்கிடுது. அது கொண்டு மாத்திரையை போட்டு முழுங்க வச்சிருக்காங்க, அது முழுங்கலன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிரஷ் பண்ணிருக்காங்க. புரியுது. அது சப்போஸ் டாக்டர் அந்த அந்த பை சான்ஸ் கொடுத்திருந்தா கூட தயவு செய்து ஆஃப் கூட இல்ல 1/4 மாத்திரை கிரஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பாராசிட்டமால் சிறப்பு தான் வந்து ரொம்ப ஈஸியா இது இருக்குல்ல. சோ வந்து பாராசிட்டமால் டேப்லெட்லாம் வாய்ப்பே கிடையாது குழந்தைக்கு. ஓகேங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. இந்த தகவலை நாங்க வந்து வீடியோவுக்கு பயன்படுத்திக்கிறோம் நீங்க பேசுனதை. நன்றிங்க. வீடியோ முடிச்சுட்டு கூப்பிடுறோம். லைவ் ரெக்கார்டிங். பை. இப்ப இவர் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர், நல்ல கிரிக்கெட் விளையாடக்கூடிய நபர்.
வாரமானா வந்து வீட்டுல வாரியல் பூசை நடந்தாலும் பரவாயில்லன்னு கிரிக்கெட் விளையாட போடக்கூடிய ஒரு நபர். மட்டையவன் கட்டையவன் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவாப்ல. ஆமா, இன்னொரு நண்பர் இருக்கிறாரு. அவர் வந்து இப்படியெல்லாம் கிரிக்கெட் விளையாட போறது கிடையாது, அவரும் புள்ள வளர்த்தவர் தான். அவர்கிட்டையும் கேட்போம். இப்ப வரைக்கும் குட் பேரண்டிங் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். ஹலோ ஹலோ அண்ணே, வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ நம்ம பையனுக்கு என்ன வயசுண்ணே? 10 வயசு. இந்த 10 வருஷமா நீங்க தானே அந்த பையனை வளர்த்தீங்க? இல்லண்ணே, எதுவா இருந்தாலும் கேட்டுக்கிடணும். இப்ப நீங்க வந்து ரொம்ப காலமா வந்து ஊடகங்கள்ல இருக்கிறவரு, இது மாதிரி வந்து இப்ப திரைப்படங்கள் இது மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது 1.5 வயசுல உங்க பிள்ளைய அழைச்சிட்டு போயிருக்கீங்களா நீங்க? அது உடம்புக்கு முடியாம இருக்கப்ப. நான் அழைச்சிட்டு போனது, நான் கூப்பிட்டு போனது இல்ல. சிலர் 1.5 வயசுக்கு மேல சினிமா தியேட்டர் நான் பார்த்திருக்கேன். உடம்பு முடியாம கூப்பிட்டு போவாங்களா? இல்ல, அப்படி உடம்பு முடியாம இருந்தா எந்த பெற்றோரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சந்தேகம் என்ன, இப்ப அந்த குழந்தைக்கு வந்து மாத்திரை நுணுக்கி கொடுக்கறது அப்படின்றது, நீங்க ஒரு 1 வயசு 1.5 வயசுல உங்க பிள்ளைக்கு மாத்திரை நுணுக்கி கொடுத்துருக்கீங்களா? மோஸ்ட்லி மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே போட வேண்டிய மாத்திரையா இருந்தாலும் ஒரு பாலாடையில அதை தண்ணியில கரைச்சு கொடுப்பாங்க. ஓகே, அதை வந்து இந்த செல்போனுக்கு மேல கிரெடிட் கார்டை வச்சு சின்ன 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 பொடி பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? நீ சொல்றதுலாம் எனக்கு புரியல. என்னங்க புரியலங்கிறீங்க? நீங்க பார்த்தது இல்லையா? ஹாலிவுட் படங்கள்ல பார்த்தது இல்லையா? ஹாலிவுட் படங்கள்ல கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு கீழே டேபிள்ல விரிச்சு அதுல வந்து ஒரு பவுடரை கொட்டி அப்படி ஒரு மாத்திரையை கொட்டி நுணுக்கி கிரெடிட் கார்டை வச்சு தள்ளி மூக்குலையோ அல்லது ஒரு 500 ரூபா தாள் 1000 ரூபாய் டாலர்ஸ் எடுத்து இப்படி வச்சு அப்படி உரியறத நான் பார்த்தது இல்லையா நீங்க? கோலிவுட் படங்கள் பார்த்தேன். ஹாலிவுட் வேறயா? இல்லண்ணா, இப்ப 1.5 வயசு குழந்தைக்கு வந்து அப்ப மாத்திரை கொடுக்க மாட்டாங்கன்னா பெரும்பாலும் எப்படி சிரப் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? சிரப் கொடுப்பாங்க. சிரப் மோஸ்ட்லி சிரப் தான் கொடுப்பாங்க. ஓகே, எத்தனை வயசு வரைக்கும் சிரப் ஓடும்? 4 வயசு வரைக்குமே சிரப் தான் கொடுப்பாங்க. ஓகே, மாத்திரை குழந்தைங்க முழுங்க மாட்டாங்கல்ல. சிரப் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். இல்ல, முழுங்க மாட்டாங்கன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? குழந்தை எப்படிங்க முழுகும்? இல்ல, கொடுத்து பார்த்துட்டு பாப்பா முழுங்க மாட்டேன்ட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதானே நுணுக்கிற ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. நீங்க டாக்டருக்கு தெரியும்ல, டாக்டர் தானே சொல்லுவாங்க. இல்லண்ணே, ஸ்டேடியத்துல இப்பெல்லாம் விக்கிறாங்க போல பேராசிட்டமால். 2 ரூபாய்க்கு பேராசிட்டமால் வாங்கினா 500 ரூபாய் சில்லறை தருவாங்க, அந்த பொடியை வச்சு வாயில தள்ளுறதுக்கு. சரி, ஓகேண்ணே. அதுதான் இப்ப நானும் மில்டன் 2 பேருமே வந்து குழந்தை வளர்த்த அனுபவம் இல்லை, அதான் அனுபவசாலிகளிடம் கேட்டுக்கொள்ளாம தான் அடிச்சா. ரொம்ப நன்றிண்ணே. முடிச்சுட்டு உரையாடுறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் பிள்ளை வளர்த்துருப்பீங்க. நீங்க எப்படி வந்து இப்படி செல்போன் திரையில வந்து மாத்திரை நுணுக்கி 500 ரூபா தலை பக்கத்துல வச்சு இங்க ஒரு மறைங்க ஏதாச்சும் மறைங்க இப்படி வந்து மாத்திரையை நுணுக்கி கொடுப்பீங்களா அப்படின்ற. அப்புறம் இன்னொன்னு, இந்த வீடியோ வந்து பொய் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நாங்க எடுத்த வீடியோ தான் அப்படி. ஆனா இது எப்படி வெளியில போச்சுன்னு தெரியலங்கிறாங்க. ஆனா கில்லி சரத்துங்கிற அந்த ஐடியில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு போட்டு தக் லைஃப் மொமெண்ட்ங்கிற கேப்ஷனை வச்சு இந்த பவுடர் நுணுக்கக்கூடிய வீடியோவை அப்லோடு செய்ததே நம்முடைய தற்போதைய அமைச்சர் அண்ணன் சரத் தான். ஆனா அவர் வீட்டுக்காரம்மாவுக்கு இது தெரியாது. யாரோ தகுந்த நேரம் பார்த்து இப்படி வெளியிட்டு எங்களை அவமானப்படுத்துறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அதுல எவ்வளவு ஒன்றும் பிடிச்சது என்ன நினைச்சானோ தெரியல. வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீடியோவை எடுத்துக்கொண்டு இப்போது பண்ணுகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு தானே போதை ஒழிப்பு மாரத்தான். வாட்டெவர் மேபி அந்த நிகழ்ச்சியில தான் அமைச்சர் இருந்தார். ஆமா, அமைச்சர் வந்து போதை ஒழிப்பு மாரத்தான்ல முதல்வர் அவர்களோட சேர்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த நேரத்தில் வீடியோவை போட்டு விட்டார்கள். இந்த வீடியோ ஆக்சுவலா பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க உண்மை, நீங்க சொல்றது உண்மை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டா அதற்கான ஆதாரங்களை, அதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்க தரப்பு தான் விளக்கணும். அதை விட்டுட்டு விக்டிம் கார்டு எடுக்கிறதுக்காக குழந்தைய கூப்பிட்டு வந்து வீடியோல நின்று பேசுவதும், தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியாரை கூப்பிட்டு வந்து வீடியோக்கள் முன்னாடி நிப்பாட்டி பேசுறதுங்கிறது வந்து டேப்லெட் முழுங்க மாட்டான், அதை துப்பிடுறான் அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அது என்ன பேட்டர்ன், அது என்ன மனநிலை, அந்த மனநிலை எங்கிருந்து வருது?
நீங்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, அதனால நீங்க பதில் சொல்றீங்கன்னு நீங்க வர்றீங்க. எதுக்கு முதல்ல பதில் சொன்னீங்க? உங்க ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ அதாவது பதில் சொன்னாரா பாருங்க. உங்க அண்ணன் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்காரு. அண்ணனே எவ்வளவு பாதுகாப்பா இருக்காரு. அவரை பத்தி வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்க எதுக்கு வந்து வாண்டடா வாக்குமூலம் கொடுத்துட்டீங்களேனே. இப்ப வந்து இது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. ஒரிஜினல். இன்னொன்னு, மாத்திரையை நுணுக்குறவங்களுக்கு அவ்வளவு பேக வச்சு மறைக்கிறது, இதெல்லாம் வந்து மேலும் மேலும் சந்தேகத்தை தான் வலுக்கக்கூடியதா மாறுகிறது. குழந்தை அங்க இருந்ததற்கு உண்டான ஆதாரமாகவும் புகைப்படங்கள் நீங்க எடுத்த செல்ஃபிலையோ மற்றபடி நீங்க போட்டிருக்க வீடியோக்கள்லயோ அப்படியான சாம்பிளும் தெரியல. அப்படி இருக்கப்ப இது எடுக்கப்பட்ட நாள் நேரம் அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தப்படலை. உங்களுக்கு வந்து போதை பழக்கம் இருக்கா இல்லையாங்கிறத மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வியும் சமூக ஊடகங்கள்ல வருது. இப்படி பல விஷயங்கள் அதோடு தொடர்புடையதாக மாறுகிறது. நாங்க உங்களை சந்தேகப்படல. எங்களுக்கு நாங்க வந்து வீடியோவை பார்த்தோம். அதுல ஒரு பொடி நுணுக்குறீங்க. அது என்ன பொடி அப்படின்றத நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். அது பேராசிட்டமால் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த பேராசிட்டமாலை வந்து நீங்க வந்து ஒரு தண்ணி பாட்டில் மூடியிலே வச்சு இப்படி நல்லா குழப்பி குழந்தைக்கு வாயில கொடுத்துருக்கலாம். ஆமா, தாராளமா கொடுக்கலாம். அது தட்லைஃப் மூமெண்டே கிடையாதுடா. இன்னொன்னு பேரண்டிங் மோட். சரி, இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாத்திரை, பெரிய மாத்திரை பேராசிட்டமாலுடைய சைஸ் நமக்கு தெரியும். அந்த மாத்திரை இப்படி வச்சு காடை வச்சு எப்படிங்க அந்த மாத்திரை ஏதாவது இருக்கா? லைவா பாத்துருவோம். அப்படி நுணுக்க முடியுதா அப்படின்றத நம்ம வந்து நேரடியா மாத்திரையை உடைச்சு, அந்த மாத்திரை வந்து நான் வந்து என்னுடைய எலும்பு பிரச்சனைக்காக வைத்திருக்கக்கூடிய மாத்திரை. என்ன ஒரு மாத்திரை 22 ரூபாய்க்கு மேல. அதை இப்ப நான் உடைச்சு காட்டுறேன் என்ன நடக்குதுன்றத. மாத்திரை அது கார்டு. இப்ப இது வந்து என்னோட செல்போன் ஸ்கிரீனு, நல்ல S23 அல்ட்ரா வலுவான போன் தான். இப்போ வந்து நான் வந்து மடியில் வச்செல்லாம் வெட்டலை. இது வந்து நல்ல டேபிள், ஸ்ட்ராங்கான டேபிளுக்கு மேலே வச்சு இந்த மாத்திரையை உடைய மாட்டேங்குது. சரி, பாதி மாத்திரை. சின்ன குழந்தை, 1.5 வயசு குழந்தைன்றதுனால பாதி மாத்திரை. இப்படியே நான் வந்து இந்த மாத்திரையை வந்து சொரன்னா கூட. இப்போ இது எப்படிங்க உடைப்பீங்க? இருங்க பாஸ். ஏய், அதை சுத்தில எடுத்துவாடா. சரி, போனை விட்டுருங்க. இது கண்ணாடி டேபிள் தானே, இதுல வச்சு நல்லா தட்டி பார்ப்போம். இப்படி வந்து போனுக்கு மேல எப்படி நீங்க உடைச்சிங்க? ஒரு மாத்திரை என்ன, ஒரு மாத்திரையை வந்து கிரெடிட் கார்டை வச்சு மேல வச்சு பண்ணிருங்க. செல்போன் டிஸ்பிளேல வச்சு இந்த மாத்திரையை உடைக்க முடியல. என்ன அடிப்படையில் நீங்க செல்போன் டிஸ்பிளே வச்சு பேராசிட்டமாலை உடைச்சிங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, நான் அப்படியே உடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னா, அதே உடைச்ச கைகள் இருக்கு, உடைச்ச கார்டு இருக்கும். முழு ப்ராசஸா உடைச்சு காட்டுறீங்க நீங்க. ஒரு செல்ஃபி வீடியோவா நீங்களே சேர்ந்து ஒரு விளாகா பண்ணி போடுங்க. குழந்தைய பெத்து வளர்க்குறவங்களுக்கு பயன்படும். குழந்தை பெத்துக்கலாங்கிற விருப்பத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய டேபிள்ல வச்சு இப்படி தட்டினா தானே பாதியாவே உடையுது. நீங்க வந்து எப்படிங்க மடியில வச்சுக்கிட்டு இவ்வளவு ப்ராசஸிங் பண்ணி தொடையில வச்சிருக்கீங்க? சம்பள கால் கூட கிடையாது, வச்சுக்கிட்டு சலக்குன்னு ஒரு தட்டுறாரு, அப்படி பேக வச்சு மறைக்கிறாங்க. ஆஹா ஆஹா, சம்திங் ஃபிஷி. ஆமா, ஒருவேளை இது பொய்யாகவே இருக்கு அப்படின்னாலும், ஒரு பொய் சமூக ஊடகங்களில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்பதையும் துணை செய்தியாக தாவேக்காவினர் புரிந்து கொள்ள. ஆமா, இப்ப அந்த மாத்திரையை பாதியா உடைச்சப்பே நான் வந்து டேபிள்ல வச்சு இந்த போனை கொண்டு நங்குன்னு அடிச்சேன். இது மாதிரி நீங்க அங்க எதை கொண்டு அடிச்சீங்க? ஏன்னா அங்க இருக்கிற எந்த சேர்லையும் கைப்பிடி கூட கிடையாது, புடிங்கி உடைக்கிறது. தரையில வச்சு தட்டினீங்களா? விரல விட்டு அப்படின்னு. சரி, இப்படி உடைக்கப்பட்ட ஒரு மாத்திரையை குழந்தை வாய்க்கு வைக்கலாமா? அது ஐஜினா, முதல்ல ஐஜினா. இந்த கார்டை வந்து எத்தனை மிஷின்ல தேய்ச்சிருப்போம், எத்தனை ஏடிஎம்ல விட்டு எடுத்திருப்போம், இதை வச்சு உடைச்சு ஒரு மாத்திரையை கொடுக்கலாமா? ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு, முடியாமல் இல்ல குழந்தைக்கு. இது குறித்து விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அமைச்சிருக்கிறது. சமூக ஊடகங்கள் தீயாக பரவி கொண்டிருக்கிறது. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஒரு பொய்யை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் பொய் என்கிற பெயரில் சொல்லுவதும் தவறு. அல்லது உண்மை எனில் உண்மையை வெளிப்படையாக நேர்மையாக ஒத்துக்கொண்டு சொல்லுவது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது குறித்தும் பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் அமைச்சருக்கு தான் இருக்கிறது. ரெண்டுமே பண்ணலன்னா தீமிதி திருவிழா தான். உண்மைனா என்ன? உண்மைனா உள்ள போகணும், அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கப்படணும். ஏங்க, அவங்க தான் வந்து நேரடியா ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குறாங்க. யாரு? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவினுடைய
ஆமா, எம்எல்ஏவால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து நேரடியாக வாக்குமூலமே கொடுக்குறாங்க. அவங்க வாக்குமூலத்துக்கே ஒன்றும் எடுக்கலையா நடவடிக்கை? இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும். அதனால இவர் மீதும் நடவடிக்கை எடுப்பார்கள். ஏங்க, அவரு காசு, அவரு போதைப் பொருள், அவரு தேய்ச்சாரு, அவரு மூக்குல உறிஞ்சினாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பழையதானே அப்படின்னு சொன்னா இப்ப இந்த 500 ரூபாய்க்கு தான் வந்து நம்ம பிரின்ஸ் என்ஆர்எஸ் சொல்லியிருந்தாரு. அது வந்து தம்பி 502 ரூபாய் கொடுத்து 2 ரூபாய்க்கு பேராசமால் வாங்கினதுல மிச்சம் கொடுத்த 500 ரூபாய் அதை கையில வச்சிருக்கிற உனக்கு பொறுக்கையா? இந்த தலைமுறையினரே ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இவ்வளவு நாள்லாம் உங்க ஆட்டம் பலிக்காது. தெரியும்ல, பாக்குறவங்களுக்கு தெரியும்ல. 10வது பாட்டில் கொண்டா